ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க தனிஸ்டெக் தமிழ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்சன்ஸில் ஐடி வெரிஃபிகேஷன் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக மேக் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நீங்கள் நம்ம சேனலோட புது வியூவர் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம். ஹே ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு த டாபிக். நீங்கள் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. அதையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா தான் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடி வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகும். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒன்று மிஸ் ஆனால் கூட ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐடி வெரிஃபிகேஷனுக்கு 3 அட்டம்ப்ட் தான் கொடுப்பாங்க. ஸோ அதில் 3வது அட்டம்ப்ட்லேயும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் யூடியூப் டீமை தான் காண்டாக்ட் பண்ணி ஆகணும். ஸோ அது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமான ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் 3 பார்ட்டாக பிரிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஐடி வெரிஃபிகேஷனுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா AdSenseல ஐடி வெரிஃபிகேஷனுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன பண்ணணும். ஸோ தேர்ட் பார்ட்டில் ஐடி எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ பார்ட் நம்பர் 1, ஐடி வெரிஃபிகேஷனுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு உங்களோட மெயிலில் ஒரு இமெயில் அனுப்புவாங்க. அந்த மெயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 விதமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ முதல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ண போகிறீங்களோ அந்த டாக்குமெண்ட்டை உங்கள் மொபைல் ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு ரெண்டையுமே ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுத்த ஃபோட்டோவில் இருக்கிற அந்த டாக்குமெண்ட்டோட 4 எட்ஜஸ், அதாவது பார்த்தீங்கன்னா 4 கார்னரும் நீட்டாக தெரியணும். ஸோ அது பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள். நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் பேப்பர் மேலே வச்சு என்னோடய பேன் கார்டை ஃபோட்டோ எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா பேன் கார்டோட 4 கார்னருமே ரொம்பவே நீட்டாக தெரியுது. ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ஃபோட்டோ எடுக்கணும். சரிங்களா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோ கிளியராக இருக்கக்கூடாது, பிளர்ராக இருக்கக்கூடாது. அதை பார்த்திங்கன்னா நம்ம சன்லைட்டோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் இந்த மாதிரி எதுவும் தெரியக்கூடாது. அண்ட் பார்த்திங்கன்னா ரீடபிளாக தான் இருக்கணும். சரிங்களா? நான் ரீடபிளாக இருக்கவே கூடாது. இந்த ஃபோட்டோவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரில் ஸ்கேன் பண்ணுற அளவுக்கு நீட்டாக இருந்தால் தான் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ 3வது இன்ஸ்ட்ரக்ஷனும் அதே மாதிரி தான் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இங்கே அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட் பார்த்திங்கன்னா பிளர்ராகவோ டார்க்காவோ இருந்துச்சு அப்படின்னா அதையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? ஸோ 4வது இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு லிமிட்டட் நம்பர் ஆஃப் டைம் தான் திருப்பி ட்ரை பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 2 வாட்டி வந்து நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா 3வது ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. சரிங்களா? ஸோ ஐடி வெரிஃபிகேஷனுக்கு 3 வாட்டி மட்டும்தான் நீங்கள் திருப்பி அட்டெம்ப்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ 3 அட்டெம்ப்ட்லேயே அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா யூடியூப் டீமை தான் காண்டாக்ட் பண்ணி ஆகணும். மானிட்டைசேஷன் வரைக்கும் டிசேபிள் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கவனமாக இருக்கணும். சரிங்களா? ஸோ 5வதாக ஃபைனலில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண போகிறீங்களோ அதை முன்கூட்டியே சூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் எடுத்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களே கேட்பாங்க நீங்கள் வந்து எந்த வகையான டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண போகிறீங்கன்னு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேன் கார்டை செலக்ட் பண்ணிவிட்டு வேறு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிடக்கூடாது. சரிங்களா? பேன் கார்டை செலக்ட் பண்ணால் பேன் கார்டை மட்டும்தான் அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி பாஸ்போர்ட் செலக்ட் பண்ணால் பாஸ்போர்ட் மட்டும்தான் அப்லோட் பண்ணணும். சரிங்களா? ஸோ கவனமாக இருங்க. தெரியாமல் கூட இந்த மாதிரி பண்ணிடக்கூடாது. அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட கூகுள் AdSense அக்கௌண்ட்டை வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த 5 இன்ஸ்ட்ரக்ஷனையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடி வெரிஃபிகேஷனில் எரர் வரவே வராது. சரிங்களா? சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பார்ட் நம்பர் 2, ஐடி வெரிஃபிகேஷனுக்கு முன்னாடி கூகுள் AdSenseல நீங்கள் என்ன பண்ணணும். ஸோ கைஸ், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஐடி வெரிஃபிகேஷனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே என்ன ஏதுன்னு பார்க்காம அப்படியே போய் வெரிஃபை பண்ண போயிடுவாங்க. ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பேருக்கு பார்த்திங்கன்னா இது வந்து ரிஜெக்ட் தான் ஆகும். சரிங்களா? ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம வந்து எடுத்தங்கவுத்தோன்னு எதுவுமே செஞ்சிடக்கூடாது. ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா AdSense பொறுத்த மட்டும் நெய்ம் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். AdSense அக்கௌண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 4 இடத்துல உங்களோட நேமை நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கணும். ஸோ சின்ன மிஸ்டேக் கூட இருக்கக்கூடாது. சரிங்களா? அண்ட் அது மட்டும் இல்லை, நீங்கள் அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட்டில் கூட இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த நேம் AdSenseல கொடுத்துருக்கீங்களோ அதே நேம் தான் இருக்கணும். ஸோ சின்னதாக ஒரு மிஸ்டேக் கூட இருக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, AdSense அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் எந்த டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்து வச்சுட்டு, ஸோ அந்த டாக்குமெண்ட்டில் என்ன நேம் இருக்குதோ அதே நீங்கள் AdSenseல அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒன் செகண்ட் நீங்கள் வந்து ஐடி வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா AdSenseல வந்து நேமை சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதை நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே நெய்ம் அப்படிங்கிற விஷயத்துக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ நெய்ம் அப்படிங்கிறது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னாலே ஐடி வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸியாக கம்ப்ளீட் ஆகிடும். சரிங்களா? ஸோ ஃபைனலாக பார்ட் 3, ஐடியை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபை பண்ணுறது. உங்களோட மொபைலில் க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி அதில் உங்களோட AdSense அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ லாகின் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் சைட் மோட்டில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோட் ஆகுது. என்னோடய AdSense அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில்
லெஃப்ட் சைடில் ஒரு கார்னர் இருக்குது, அதை கிளிக் பண்ணி AdSense ஃபார் யூடியூப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட யூடியூப் அக்கௌண்ட்டில் லிங்க் ஆகிருக்கிற AdSense பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ லெஃப்ட் சைடில் இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணி பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் செக் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸோ டாப்லேயும் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஐடென்டி வெரிஃபிகேஷன் அப்படின்னு பக்கத்தில் ரெட் கலர் ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸோ உடனே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் லோட் ஆகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மேலே பேமெண்ட்ஸ் மெத்தட் AdSense இருக்கும், அதை யூடியூப்னு மாற்றிக்கோங்க. சரிங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் ரெட் கலரில் வெரிஃபை நோ அப்படின்னு காமிக்குது பாருங்கள். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வெரிஃபை நோ அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணணும். சரிங்களா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் லோட் ஆகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 4 டைப் ஆஃப் டாக்குமெண்ட் காமிக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒன்று தான் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேன் கார்டு இப்போ அசெப்ட் பண்ணுறதுனால இப்போ நம்ம பேன் கார்டை செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ இதில் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த பேஜை ஜூம் பண்ண முடியாது, ஸோ பார்த்துக்கோங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு காலத்தில் லீகல் நேம் அப்படின்னு காமிக்குது, அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டில் இருக்கிற நேமை கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். சரிங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய நேமை நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா செலக்ட் ஐடி டைப் அப்படின்னு காமிக்குது. நீங்கள் இதில் எந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண போகிறீங்களோ அந்த ஐடி நீங்கள் செலக்ட் பண்ணணும். சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து பேன் கார்டு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், பார்த்தீங்கன்னா பேன் கார்டு செலக்ட் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஆஃப் ஐடி பேக் ஆஃப் ஐடின்னு 2 இமேஜ் அப்லோட் பண்ண காமிக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் ஆஃப் ஐடியில் உங்களோட பேன் கார்டோட ஃப்ரண்ட் பேஜ் அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா அப்லோட் கொடுத்துட்டேன். இப்போ நான் கேலரியிலேருந்து ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதுமே கொஞ்சம் நேரம் லோடிங் ஆகும், நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா, இந்த ஃபோட்டோ சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் ஆனால் மட்டும்தான் உங்களால் நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ அப்லோட் பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ அப்லோட் ஆகிடுச்சு. நம்ம செகண்ட் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், என்னால் வந்து பேஜை ஜூம் பண்ண முடியலை. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, இப்போ நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ அப்லோட் பண்ணலாம். கேலரியில் போய் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்லோட் ஆகி முடிஞ்சதும் நம்ம நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ரொம்பவே டைம் ஆகும். நான் பார்த்தீங்கன்னா வீடியோ ட்ரிம் பண்ணி தான் விட்ருக்கேன். சரிங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கீழே நெக்ஸ்ட்னு அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணணும். சரிங்களா, ஸோ நீங்கள் AdSenseல் கொடுத்துருக்க அட்ரஸ் கீழே இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டால் போதும், செட் ஆகிரும். ஸோ 1 செகண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோட் ஆகுது, வெயிட் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் அப்படின்னே சொல்லலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வெரிஃபிகேஷன் இன் ப்ரோக்ரஸ் அப்படின்னு காமிக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மெயில் வந்திருக்கு, ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் இஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு. நான் பார்த்தீங்கன்னா இப்போது AdSense ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு காமிக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், க்ரீன் கலரில் மாறி இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்களும் அவங்க கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிடும். சரிங்களா, ஸோ இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.